ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து வ்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரெகுலராக நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போதே வந்து வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா நாளும் நம்மளால் வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நமக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ எடுத்துகிட்டே பண்ணால் இன்னுமே வந்து லேட் ஆகிடும். சரி, ஓகே, வ்ளாக் வந்து எடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு ஒரு 2 நாளாக ரெகுலராக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப லேட்டாக தான் இன்றைக்கி ரொட்டீனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்திரிச்சு ஒரு பேசிக் ஸ்கின் கேர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலுமே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடுங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். அதை நீங்கள் வந்து ஒரு மார்னிங் அண்ட் நைட்டு ரெகுலராக போட்டுகிட்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு போடுங்க, உங்களோட ஸ்கின் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. பட் ப்ரமோஷனுக்கு வந்து அது வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்மா எர்த்தோட இந்த பீட்ரூட் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, நார்மல் மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒயிட் காஸ்ட் வந்து இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸ்கின்னோட நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடும் அண்ட் நல்லா வந்து ஒரு க்ளோவும் கொடுக்கும். நேச்சுரலான ஒரு ஷைன் கொடுக்கும். ஸ்கின்னோட டெக்ஸ்டரே வந்து மாறிடும். நல்லா உங்களுக்கு தேவையானது எடுத்து இது வந்து நீங்கள் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு தனியாக பாடிக்கு தனியாக வாங்க வேணாம். ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து போட்டிருக்கேன். ரொம்ப வருஷமாக இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். குட் வைப்ஸோடது. இதுவுமே ஒரு தடவை ப்ரமோஷனுக்கு வந்தது தான். பட் இன்னும் தீரவே இல்லை. இது வந்து ப்ளம்பிங் லிப் பாம். பட் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. டாட் அண்ட் கீழே வந்து சில ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை. அதனால் இது வந்து நான் வாங்கியிருக்கேன். லைட் டிண்டட் தான். எனக்கு கொஞ்சம் டிண்டட் பிடிக்கும். கொஞ்சம் லைட் டிண்டட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து டாட் அண்ட் கீயோடது. இன்னொன்று வாங்கினேங்க, மினிமலிஸ்டோட அந்த ரூமில் இருக்குது. ஒரு நிமிஷம் வருங்க. இதுதான். இது வந்து நான் நிறையா ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கினேன். இது வந்து நான் மார்னிங் போட மாட்டேன். நைட்டு வந்து குளிச்சுட்டு, எப்பவுமே நான் வந்து நைட்டு வந்து குளிச்சுட்டு தான் அந்த ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் வந்து தூங்குவேன். இதுலேயே என்னோடய ஸ்கின் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் பார்க்குறேன். சீரம் வந்து சிலதெல்லாம் எனக்கு வந்து ஒத்துக்காது. அதாவது போட்ட உடனே ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீரம் போட்டுட்டு அது கொஞ்சம் ஸ்கின்னை செட் ஆனதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போடணும். மாற்றி போட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கின் பிரைட்னிங் பண்ணும் இது. அண்ட் ஹேர் கேருக்குன்னா நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது. பேக் கூட நான் ரொம்ப போடுறது கிடையாது. வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். எண்ணெய் வச்சுட்டு. ஏன்னா எனக்கு எண்ணெய் வச்சுட்டே இருந்தால் செட் ஆகாது, தலைவலி வந்துடும். ஸோ அதனால் வீக்லி, இப்போ நான் இன்னைக்கு குளிக்கிறேன் அப்படின்னா மார்னிங் எண்ணெய் வச்சுப்பேன். இல்லைன்னா முன்னாடி நான் நைட் நல்லா எண்ணெய் வச்சு பின்னிட்டு படுத்துருவேன். அப்புறமா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுடுவேன். ஸோ ட்ரை ஹேருன்றதுனால ஹேர் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த சீரம் வந்து நேற்று தான் வந்தது. இது வந்து நான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மாற்றி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன் நான். இது வந்து இதுவுமே ஒரு தடவை ப்ரமோஷனுக்கு நான் வாங்கினது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறமா நான் 2 தடவை ஆர்டர் போட்டுட்டேன். நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணலங்க. வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறமா வந்து வராது. இந்த ஏரியாவில் வந்து டெலிவரி பண்ண முடியாதுன்னு ஒரு 2 தடவை வந்து இது மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஹேர் வந்து நல்லா வெட்டாக இருக்குது. கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம். இது நல்லா வெட்டாக இருக்குது, பரவாயில்ல. ஸ்கேல்பில் வந்து போடாதீங்க, ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் மட்டும் வந்து போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க நான் இப்போது அட் ப்ரெசண்ட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். சில பேர் கேட்டிங்க, ஸோ அவங்களுக்காக வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான், ரெடி ஆகியாச்சு. தோடு போட்டுட்டு வந்து சமைக்க போயிடலாம். அவ்வளோதான், தோடு போட்டாச்சு. அவ்வளோதான், சிம்பிள், கீப் இட் மினிமல். ஏன்னா நம்ம வந்து மினிமலாக ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் தான் அது ரெகுலராக பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அப்படி அப்புறம் ஃபஸ்ட் ஒன்று போடுவாங்க, அப்புறம் ஒன்று போடுவாங்க, அப்புறம் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. இன்னொன்று, நான் ரொம்ப சோம்பேறி, அவ்வளோலாம் நான் பண்ண மாட்டேன். அதனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 ஸ்டெப்பையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா பிரியாணி பண்ண போகிறேன். அப்புறமா வந்து ஒரு வாழைக்காய் ஃப்ரையில் பொரியல் மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா கிளிம்ஸஸாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க.
நேற்று ரசம் வந்து கொஞ்சம் மீஞ்சிருச்சு. ஸோ, அதனால் அதையே வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலான்னு வச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ரைஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து புதினா ரைஸ் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த தடவை நான் என்ன பிளான் பண்ணேன், கொஞ்சம் வந்து நட்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலை அதெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, சிம்பிளாக பண்ணணும், அதே சமயம் நல்லா வந்து டேஸ்டியாக கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் தெரியணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸ் வந்து வச்சுடுவேன். ஒயிட் ரைஸ் வச்சிட்டாலே ஓகே, சமையல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த லேசினஸ் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் பண்ண மாதிரி, ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துடும். அதுக்கப்புறமா வந்து நான் அன்றைக்கி பிரியாணி ரைஸ் தான் வந்து பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதனால் பிரியாணி ரைஸும் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து நமக்கு சாப்பிங் வேலைன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம அப்படியே ரேண்டமாக வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு வதக்கி அரைச்சிடுவோம் ஒரு பேஸ்ட் மாதிரி. ஸோ அதனால் அது வேலை ரொம்ப கம்மி தான். இந்த பூண்டு வைக்கிற ஆர்கனைசர் பற்றி கேட்டிருந்தேன். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸே வந்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஆன்லைன்லலாம் கிடைக்கிது. வேணும்னா இதில் நான் டேக் பண்ணுறேன் இந்த வீடியோ கீழே. நான் யூஸ் பண்ணுற குக்கர், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், அப்புறம் பின்னாடி அந்த ரெட் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், டின்னில் குக்கீஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கீழே வந்து டேக் பண்ணுறேன். இந்த மாதிரி டெய்லி ஒரே ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் அதையே நம்மளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் மாற்றுறது, ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன். இந்த ப்ரீப்ரேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்புறமா நான் இப்போ ரீசெண்டாக கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டப்போ எனக்கு வந்து யூஸ்வலாக நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை வந்து புதுசாக ஏதாவது வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாலே பழசெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி பழைய கண்டெய்னர்ஸ், அதாவது நான் ரொம்ப வருஷமாக என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் தூக்கிலாம் போட மாட்டேங்க. தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நமக்கு கிச்சனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ரீப்ரேப் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸஸ்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வாங்குறது. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்கிட்ட இந்த ரேண்டமான பாக்ஸஸ் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய தடவை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே எப்படி எஃபெக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங்கானது ஒரு இருக்கும். ஸோ எதையுமே வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னு நினச்சா அதை நம்ம தேவையில்லைன்றப்ப அதை நமக்கு யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத இன்னும் எப்படி பெஸ்ட்டாக எஃபெக்டிவாக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோடய மெயின் க்ராசரிஸ் எல்லாமே நான் வந்து கண்டெய்னர்ஸ் மாற்றினேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறது எல்லாம் என்னோடய ப்ரீப்ரெப்புக்கு தான் நான் நிறையா வந்து யூஸ் பண்ணுறேன். மேலே பார்த்திங்கன்னா தெரியும், மாவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து கடலையை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் ஆறிடும். அதை வந்து நம்ம தோல் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து கடலையை இங்கே வந்து வறுத்துக்கிறேன். கடலை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து போடுறப்போ. இதோட கொஞ்சம் கேஷ்யூஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் நான் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் யூஸ்வலி அரைக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ எங்களுக்கு வந்து தேவைப்படாது. என்றைக்காவது நான் பிரியாணி பண்ணுறேன் இல்லை ஏதாவது கிரேவி பண்ணுறேன்னா அப்போ தான் எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இடித்து யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம். பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார பொரியல்லாம் வந்து பண்ணுறப்போ அதுக்கான பொடி வந்து நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெப்பர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து பொடி பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பாருக்கு வந்து மேல் பொடிக்கு இந்த மாதிரி கார பொரியல்லாம் பண்ணுறோம்ல, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணுறப்போ அது ரொம்பவே வந்து நமக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொரியல்லாம் செய்கிறப்போ நம்ம யூஸ்வலாக சேர்க்குற கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் சேர்த்துட்டு கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை போட்டு லைட்டாக எண்ணெயில் அப்படியே லைட்டாக அதை அந்த பொரியல் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரகரகரன்னு கொரப்பாக அந்த பொடி வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் பொரியலுக்கெல்லாம்.
இங்கே நிகிலுக்கு வந்து சைட் பை சைட் பால் கலந்து கொடுத்துட்ருக்கேன். அந்த சாக்லேட் பவுடர் ஒன்று நமக்கு ஷாப்ஸ்லலாம் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ரொம்ப சாக்லேட் கிரேவிங் இருக்கிறப்போ நம்ம சாக்லேட் கொடுக்காம இந்த மாதிரி பாலில் போட்டு அதை வந்து கொடுக்கலாம். அது நல்லாயிருக்கும். வேணால் நீங்கள் கொஞ்சம் கொக்கோ பவுடர் கூட போட்டு கொடுத்துடலாம். அது வந்து நமக்கு அந்த சாக்லேட் கிரேவிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடும். இப்போ நம்மளோட பொரியல் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் கூட நீங்கள் வந்து சேர்த்து பொரியல் பண்ணலாம். இல்லை அதோட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த பொடி போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கடலையுமே வந்து இங்கே ஆறிடுச்சு. அதையும் நம்ம வந்து தோல் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோன்னு சொன்னல, அதுக்கு வந்து வதக்கி கொஞ்சம் ஆற வச்சு அதை அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு நம்ம ரேண்டமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அதையும் அதோட போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அதை ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் அந்த புதினா ரைஸ்க்கான பேஸு. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நம்மளோட ப்ரீ ப்ரெப்புன்றது இதுக்கு வந்து ரொம்ப கிடையாது. வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு பொரியல் இந்த ரைஸ் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸில் வந்து லஞ்சே முடிஞ்சிடும். பட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புதினா ரைஸ் வந்து பண்ணுறப்போ கொஞ்சம் காரமாக பொரியல் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பண்ணோன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட நீங்கள் ரைத்தா கூட வந்து ரெடி பண்ணலாம். தக்காளி ரைத்தா ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபி கூட நான் சொல்கிறேன். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியையும் அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாவையும் லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு கடாயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் போட்டு அந்த ரைத்தாக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அந்த மிக்சர் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது வெங்காயம் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் இந்த தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ என்னோடய பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுல, ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் பிரிஞ்சலை, கொஞ்சம் பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் கேஷ்யூஸும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல கடலை, அதையும் வந்து சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு, இது ரொம்ப ப்ளெயினாக இருக்கும்ல பேஸ்ட் மட்டும் ரைஸில் போட்டால், அதனால் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து வந்து வதக்கிப்பேன். அங்கங்கே நமக்கு அந்த வெங்காயம் பீஸ் கொஞ்சம் கடிக்கிறப்போ நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் வந்து ஊற்றிடும். இதில் வந்து லைட் க்ரீனாக இருக்கும். கொஞ்சம் அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் டார்க் க்ரீனாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து காரத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் வந்து சேர்த்துப்பேன். அது வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் வந்து சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற அளவு இந்த காரம் வந்து சேர்க்கணும். ஸோ இதை நம்ம வதக்கும் போது காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ எதுவுமே போடல. அதனால் நம்ம இப்போ சேர்க்குற காரம் தான் அது ரைஸ்க்கு அளவாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலே கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு இதில் வந்து ரைஸ்க்கு தேவையான தண்ணி, அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நல்ல சுட சுட நம்ம வந்து இந்த மாதிரி காரக்கறியோட, அப்பளம், அந்த மாதிரி வடம், அந்த மாதிரி எதோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரைத்தா எதோடு வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஒன் பாட் ரெசிபீஸ் வந்து என்னோடய சேனலில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சாம்பார், ரைஸ் இதெல்லாம் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி ரொட்டீன் எப்போயுமே இருக்கிறப்ப கொஞ்சம் போரிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி டேஸில் இந்த மாதிரி சிம்பிளாக உங்களோட கிச்சன் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் செல்ஃப் கேர், கொஞ்சம் மீ டைம், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நமக்கு வந்து நான் இந்த மாதிரி செல்ஃப் கேரு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து காட்டுறப்போ இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் எதுக்கு தண்டை செலவு பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து கேட்பீங்க சில பேர். யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் அப்படின்றது வந்து லக்ஸுரிலாம் கிடையாது. நம்ம எப்படி மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து நமக்கான வேலையை இக்னோர் பண்ணிவிட்டு, நமக்கான செல்ஃப் கேரை இக்னோர் பண்ணிட்டு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப அக்மார்க்கான ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து கிடையாது. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலியுமே ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருக்கும். அதை எப்பவுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு இந்த மாதிரி நான் போடுறப்ப வர்றது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து க்ரீம்ஸ் போடுறீங்க, எப்போ பார்த்தாலும் இது போடுறீங்க அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்வீங்க. இந்த பேசிக் ஸ்கின் கேர் அப்படின்றது எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, நமக்கான ஒரு குட்டி ஷாப்பிங்கோ, நமக்கான தேவைகள், நமக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிறது வந்து சில பேர் அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி ஷேர் பண்ணுறவங்கள கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட்
எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க எப்படி இப்படி நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனல் டைம் வேணும் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து தே டிசர்வ் த டைம்னு சொல்லுவேன். அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறத பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது. லஞ்ச் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. சும்மா ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக காஃபி. நான் வந்து காஃபி நிறுத்தணும் அப்படின்னு நடுவில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணேங்க. அதாவது ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரிங்க் மாதிரி வந்து குடிக்கலான்னு கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அடிக்ட்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் சர்வைவ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா என்னால் சர்வைவ் பண்ண முடியல. அதனால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நல்ல பெரிய சொம்பில் வந்து கொஞ்சம் நல்லா வெந்நீர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக காஃபி, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மாதிரி சின்ன டம்ளரில் கொஞ்சமாக காஃபி. அந்த மாதிரி என்னோடய காஃபி கிரேவிங்கை வந்து இப்படி தான் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நடுவில் நிறைய காஃபி போகும். காலையில் அப்புறம் டிஃபனே சாப்பிடாமல் அப்புறம் அதுக்கு ஒரு காஃபி, அப்புறம் மிட் மார்னிங் ஒரு காஃபி, அப்புறம் நைட்டு அந்த மாதிரி. சில பேர் இது மாதிரி டீ லவர்ஸ்லாம் இருப்பீங்கள்ல. பட் எனக்கு டீ வந்து அவ்வளோ இது இல்லை, காஃபி தான் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ இத்தனோண்டில் வந்து நிற்கிது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது முகப்பேர் வெஸ்ட்டில். இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான கோயில். எவ்ரி சாட்டர்டே போகணுன்னு தான், பட் என்னால் எவ்ரி சாட்டர்டே போக முடியல. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு. இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயில் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக அந்த பெருமாள் வந்து நாங்கள் வைகுண்ட ஏகாதசி அப்போ இங்கே வந்து போயிட்டு வருவோம். அங்கே வந்து சொர்க்கவாசல் மாதிரியே வந்து பண்ணி எவ்ரி வைகுண்ட ஏகாதசி அங்கே வந்து நாங்கள் போயிடுவோம். தாயார் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆண்டாள் தாயார் கண்ணே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. என்னால் கோயிலுக்குள்ளெல்லாம் வந்து எடுக்க முடியாது, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வெளியே காட்டுறேன். போயிட்டு வந்துட்டு நைட் டின்னர் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். மாவு இல்லை, அதனால் வரும்போது மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு. நாளைக்கு தான் வந்து மாவு அரைக்க போகிறேன், அதனால் ஸ்பெஷல் டின்னர்லாம் ஒன்றும் கிடையாது. கிளம்பி கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. இந்த கோயில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடமே சுற்றி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து இந்த கிரி ஷாப் இருக்குது, அது கூட நிறையா பேர் வந்து கேட்டிங்க. நாங்கள் ரீசெண்டாக வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் திங்ஸ் வாங்கணும்ல, அந்த ஷாப் இது பக்கத்தில் தான் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நம்புறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.